வழக்கம் போல நம்ம பாய்ஸோட லேட்டு. ட்ரிப்புக்கு வந்து நாங்க 2 பேரும் சேஃபா இருக்கோம். எங்க கூட வந்து ஒரு 3 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. டீ சாப்பிடலாமா தம்பி? பசிக்குது. டீ சாப்பிடலாமா? டீ சாப்பிடணும். வா டீ சாப்பிட்டு போலாம். வா வா டீ சாப்பிட்டு போலாம். போனீங்கன்னா தெருமுக்குல ஒரு டீ கடை இருக்கும். அங்க நிறுத்தினீங்கன்னா அங்க ஒரு டீ ஸ்பாட் போடலாம். பில்டிங் வராங்க. டீ சீக்கிரம் போ, சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதை அப்படியே தூக்கி போடு தம்பி. உங்களால எப்ப பார்த்தாலும் லேட்டு தான்டா ரைடுக்கு. நான் பாரு எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி இருக்கேன். நீங்க வழக்கம் போல நம்ம பாய்ஸோட லேட்டு. குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள்கிட்ட தர்ஷன் பைகர் கிச்சா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். பின்னாடி இருக்க எல்லா பாய்ஸும் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான, அது என்ன லேக்குடா தம்பி? க்ரீன் லேக்கா? ஃபிஷ் பீச்சுக்கு போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபிஷ் பீச்சுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸோ இந்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் தட்டி விட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். டாம் முன்னால தான் லேட்டுடா டாம். ஓகே டாம் பாய் பாய் சொல்கிறா. பாய் பாய். சரி வா, லேட் எப்போ பார்த்தாலும் லேட் பண்ண அந்த சீக்கிரம் வா போகலாம். உண்மையிலுமே இவனை பார்க்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரியே இருக்குடா. இங்க பாரு, அதுக்கேத்த மாதிரி ஹெல்மெட்டு, ஸ்கூட்டி, பேகு. ஓ மை காட். ட்ரிப்பே வந்துட்டு லேட் ஆயிருச்சு. நான் ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா காலையில் நேரத்துல இருந்துச்சு. 5 மணிக்கு ஷார்ப்பா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது சன்ரைஸ் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி உட்காந்துட்டு இருந்தேன். பட் நம்ம பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வராங்க. 8 மணி 9 மணிக்கு. இந்த மாதிரி ரைடுக்குலாம் லேட்டா வந்தா எங்க தான் நம்ம போறது? பாருங்க, இவங்களெல்லாம் வச்சு அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் லடாக் போகணும்னா ரொம்பவே கஷ்டம். என்ன தம்பி நான் சொல்றது? கண்டிப்பா நாங்க வந்து சாரி, ஐ ஆம் 8 o'clock கெட்டப். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்னால நான் கொஞ்சம் வந்து தூங்கிட்டு, அதனால தான் லேட் ஆச்சு. ஆப்வியஸா ரைடுக்கு வந்து என்னால தான் லேட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த அது பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? என்ன லேக் தம்பி? ஃபிஷ் பீச். ஆமா, நேத்து ஒருத்தர் கூகுள்ல போய் பார்த்தான் இந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த இடத்தோட பேரு ஒருத்தர் ஃபிஷ் பீச்ன்னு சொல்லிட்டு போஸ்ட் என்ன போட்டுதான். பட் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாலையரோட பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த டேம் அங்கதான் வந்துட்டு நாங்க போறோம். பாத்தீங்களா பேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேக்ல வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துண்டு எடுத்திருக்கேன். நம்ம போறோம், என்ஜாய் பண்றோம். பட் வந்துட்டு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. மாதிரி இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள இறங்குறது பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம ரைடு வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த ட்ரிப்புக்கு வந்து நாங்க 2 பேரும் சேஃபா இருக்கோம். எங்க கூட வந்து ஒரு 3 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்களதான் எங்க போயிட்டாங்கன்னு தேடிட்டு இருக்கோம். அவன் யாரு? அவன் கோமாளி மாதிரி ஏதோ கை காமிச்சிட்டு போறான். என் தம்பிதான். இப்படிதான் தம்பி, ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஏதோ ஒரு கட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துடணும். தம்பி ஒரு பைத்தியக்காரனை பாத்தியா? டிராவலிங்ல கூட ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த ஒரு பாட்டு கேட்க மாட்டேங்குது, காதுல வச்சுட்டு வர்றான். டேய் ரீல்ஸ் தானே பாத்துட்டு வர்ற? அதான் பாட்டு. தேங்க இவன் என்னடா நான் பாட்டு கேட்டு வர்றான். அவன் என்னடா நமக்கு என்ன நண்டு போறான். ஏய் டீ சாப்பிடலாமா? பசிக்குது இங்கேயே. பார்சல் வாங்கிக்கலாம்டா. அவன் போயிட்டு இருக்கான்டா, அவனுக்கு வழியே தெரியாதுடா. அவன் விட்டா கேரளாவுக்கு போயிடுவான்டா. தம்பி பசிக்குது, டீ சாப்பிடலாமா? உனக்கு வழி தெரியுமா தம்பி? டீ சாப்பிடணும். ஆம்புலன்ஸ் வருதுடா, அடிச்சு தூக்கிட்டு போயிட போறான்டா. டீ சாப்பிட்டு பொறுமையா கூகுள் மேப் தேடலாம்டா. நீ பின்னாடியே வா, உனக்கு வழியே தெரியாது. வா டீ சாப்பிட்டு போலாம். ரைடு ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டல, அதுக்குள்ள பசிக்குதுங்கிறா, ஒருத்தன் ஆய் வருதுங்கிறா. சரி வா டீ சாப்பிட்டு போலாம். அண்ணன் சூடா பஜ்ஜி போட்டிருக்காரு.
என்ன ஆனாலும் சரி, நான் சாயந்தரம் 4 மணி நேரம் உன்னை லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறோம் நாங்க. சரி வாங்க, பஜ்ஜி இருக்கு, பஜ்ஜி சாப்பிட போலாம். பாய் டீ சாப்பிட்டாச்சு, வாங்க போலாம். போனீங்கன்னா தெருமுக்குல ஒரு டீ கடை இருக்கும், அங்க நிறுத்தினீங்கன்னா அங்க ஒரு டீ ஸ்பாட் போடலாம். ஒரு வழியா நம்ம தேடிட்டு இருந்த இடத்த வந்துட்டோம். இந்த இடம் தான் கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு இடமா? மாங்காய் இருக்கு, அடிச்சிடலாம். டேய் பாய்ஸ், மாங்காய் இருக்குடா, கேட்ச் பண்ணிடலாம்டா. போம்பாதா டேய், இப்ப கேட்ச் பண்ணிட்டு போனாதான்டா குளிச்சுட்டே சாப்பிட முடியும். மாங்காய் இப்பமே அடிச்சுட்டு போயிட்டேன்னா அங்க குளிச்சுட்டே சாப்பிட்டுக்கலாம். அது திருட்டு மாங்காய் வர ருசியா இருக்கும். நிறுத்துங்க வண்டிய, அப்படியே திருப்புங்க வண்டியா. தம்பி திருப்பு. மாங்காய் எடுக்கலாமா? மாங்காய் எடுக்கலாம் போ. ஓட்டோனா ஆனா ஆள் நிக்குது. எங்கடா வண்டி இருக்கு. ஓ மை காட், வேணாம். அங்க தோட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க, வண்டி திருப்புங்க டக்குன்னு. ஏய், இங்கெல்லாம் குளிக்க கூடாது, வண்டிலாம் இறக்கிருக்காங்க. ஆனா சரியான ஸ்பாட்டா இருக்கு தம்பி இங்க. அங்க பாரு, அங்க இருந்து வண்டி இறக்கணும்னு வச்சுக்கோங்க, அங்க நின்று போட்டோ ஷூட் சூப்பரா பண்ணலாம். ஏய் விக்கி, கவுந்து அடிச்சு விழுந்துடாதீங்கடா, மெதுவா போகலாம், எனக்கு பயமா இருக்கு. மெதுவா போகலாம் தம்பி. பயங்கரமான ஸ்பாட்டுல வந்துட்டோம். கார் ட்ரிஃப்ட் அடிச்சு ஒரு வீடியோ போட்டல, வீல் ஸ்பின். இந்த இடம் தான், இங்கதான் ஸ்பின் அடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி உள்ள போனேன். தரமான ஸ்பாட்டு. அப்பா கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சாவேஜ்ல இருக்கும்போது இங்கே தான் எடுத்துட்டு வந்துட்டு ட்ரிஃப்டிங்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். திரும்பியும் அதே இடத்துக்கு வந்து இப்போ நம்ம குளிக்க போகிறோம். கோயம்புத்தூரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நீங்களாம் கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமான இடம்னா இதுதான். ஆனால் என்ன தண்ணி இல்லை. ஓகே, இன்னைக்கு வந்து ஆஃப் ரோடு வந்து 1 2 3 வண்டியில நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். என்ன சொன்னா, ரீல்ஸ் எடுத்து கொடுங்க. ஐயோ, வண்டி மாட்டிக்கிச்சு. ஓ மை காட், இதற்கு தானே ஆசைப்பட்டாய். ஏத்து கிளட்ச் போயிட போகுதுடா. என்ன தூக்கி வைக்கிறீங்க? நம்ம கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதனால நம்ம பாய்ஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு நம்ம கிட்டுவை தூக்கிட்டு இருக்காங்க. தூக்குங்க. என்னடா தூக்கிட்டா? மெதுவா கிளட்ச விடு, அண்ணன் சொன்ன மாதிரி கிளட்ச விடு. ஓகே போயிரு. ஸ்கூட்டில இப்படி இறக்காதீங்கடா, அவ்வளவுதான். அடுத்த ஆஃப் ரோட் பாய்ஸ் பாருங்க, எல்லாரும் வந்து இந்த அட்வென்ச்சர் பைக் வச்சுதான் ஆஃப் ரோட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கூட்டி வச்சு ஆஃப் ரோட் பண்ண போறோம். எடுங்க ஸ்கூட்டியா. ஸ்கூட்டில எல்லாம் நின்றுட்டுலாம் ஆஃப் ரோட் பண்ணக்கூடாது, உட்காந்துட்டே இறங்குனீங்கன்னா போயிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆஃப் ரோட். ஆக்சுவலாக இது வந்துட்டு இது ஃபுல்லாக சுற்றிலாம் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த ஷிப்பிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு டே என்னடா பண்ணுறீங்க? ஸோ வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு மழை சம்மர் சீசன் ஆரம்பிச்சனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது. ஸோ இங்கே லைக் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா இப்போவும் நல்லா கிளைமேட் கண்டிஷன் தான் சூப்பராக இருக்குது. ஸோ தனியாக போய் சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாலியாக இங்கே வந்து சில் பண்ணலாம். பட் டோன்ட் கம் வித் கேர்ள்ஸ், ஏன்னா இந்த இடம் வந்து சேஃப்டி கிடையாது கேர்ள்ஸோட வர்றதுக்கு. அதனால் பாய்ஸோட வாங்க, சேஃப்டியாக இருக்கும். ஓகே ப்ளீஸ் டேக் த வெஹிக்கிள். உங்கள் அண்ணன் தாண்டா உண்மையாலுமே உழப்பல் நம்பர் 3. அங்கே போய் உழப்பிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன் ஆளோட வந்து உட்காந்துட்டு இருக்கான்டா. போயிடாதடா அப்படியே ஸ்கூட்டி எடுத்துட்டு. ஆக்சுவலா சாமி நம்ம அங்க இருந்து அப்படியே சுத்தி இப்படி கூட இப்படி வந்துட்டோம். அப்பா டே
ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு பாரு. இப்பதான் நான் சொன்னேன், ஏதா வந்தோடனே சட்டு போட்டு ட்ரௌசரை கழட்டுற. ஓகே வடக்கு நண்பர்களே, இந்த ரைட்லயே வந்துட்டு பொறுப்பா இருக்கிறது நான் ஒருத்தன் தான். எப்படின்னு கேளுங்க. அப்படி கிடையாது. இங்க பாரு, பேக்ல வந்து துணி, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொண்டு வந்திருக்குது நான் ஒருத்தன் மட்டும்தான். ஏடா வந்தோடனே சட்டுன்னு பேண்ட் ட்ரௌசரை கழட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ. ஓகே ஃபைனலாக வந்து நம்ம பாய்ஸோட வந்துட்டு நம்ம வர லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஆமாம், வண்டியை போட்டா பக்கத்துலயே இருக்கும்ல. பக்கத்துலேயே இருக்கும் வண்டி. அப்படியே கொஞ்சம் அப்படின்னா வலிக்கிட்டு அப்படியே உள்ளார போயிடும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாளையார் டேம், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாளையார் டேமோட பேக் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க, செக்யூர்டாக வாங்க, கேர்ள்ஸோட வராதிங்க, அப்புறம் யாரையாவது தள்ளிட்டு வராதிங்க, பாய்ஸோட வாங்க. சக்க ஃபன்னாக இருக்கும், ஃபுல்லாக ஃபன்ஃபுல்டாக இருக்கும். இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு கூகுளில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் என்னைக்குடா கேர்ள்ஸோட வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். வாளையாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோயம்புத்தூர்லேருந்து, இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் நம்ம இந்த பாலக்காடு ஹைவே இருக்கும். ஸோ அந்த வழி போகிற வழி தான். போகிற வழியில் கொஞ்சம் ஜங்ஷன்லாம் இருக்கும். ஜேசிடி காலேஜ் அதுதான் வந்து லேண்ட்மார்க். நீங்கள் கரெக்டாக ஜேசிடி காலேஜுக்கு வந்து கூகுள் மேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து யார்கிட்டையாவது இந்த வாளையார் டேமோட பேக் சைட் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அப்படி வந்தீங்கன்னா இந்த மேப் வந்து கரெக்டாக வந்து வழி காட்டாது. நாங்களே அப்படி தான் வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாய்ஸோட வந்திருக்கோம், எல்லாரோடையும் வந்திருக்கோம். ஒரே ஒரு ஸ்கூட்டி இருக்குது, போய் நீ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வா. இப்போ இங்கே வந்து எந்தெந்த வண்டியில் வந்திருக்கோம்னா நம்ம கிட்டு NS 200, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 தரமான ஸ்கூட்டியில் வந்திருக்கோம். ஸ்கூட்டிலையும் வந்துட்டு நம்மளால் ஆஃப் ரோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கூட்டியில் வந்திருக்கோம். ஓகே கிச்சா ஃபேமே இப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு லைக் இங்கே தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு குளியல் போட்டோம். ஆக்சுவலாக ஆப்வியஸாக வந்துட்டு நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாவேஜ் எடுத்துகிட்டு வந்தோம். சாவேஜ் எடுத்து வந்து பின்னாடி ஒரு இடத்துல ஆஃப் ரோட் பண்ணி ஒரு தடவை பம்பர்லாம் உடச்சிட்டு அதுக்கு இப்படி இதேமாரி நிறுத்தி ஒரு நாள் ஃபுல் டே வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டுலாம் போன நாட்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அப்படியே லடாக் ட்ரிப்பு அந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் வந்து போனதுனால நம்மளால் இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் சீரியஸாக இந்த ஸ்பாட் வந்து சீரியஸாக சரியான ஸ்பாட்டுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா லைக் ஏதாவது ஒரு சேனல் இன்ட்ரோ இல்லைனா ஏதாவது வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கெலாம் இந்த இடம் சரியான ஸ்பாட்டு. இங்கே வண்டியை நிறுத்திக்கலாம், இங்கே வண்டியை நிறுத்திட்டு இங்கே அப்படியே குளிச்சுக்கலாம். நாங்கள் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், குளிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இந்த வெயிலோட தாக்கம் வந்து அதை அப்படியே காய வச்சனால ஸோ அதே ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் திரும்பி ஒரு தடவை குளிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப நேரம் வந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேபாள் ட்ரிப் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் அப்புறம் மச்சான் இவங்கெலாம் வந்துட்டு நேபாள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு நமக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால எங்கள் அம்மா வந்து விட மாட்டேங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நேபாள் ட்ரிப் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்புறதுனே தெரிலைங்க. இப்போ நான் வந்து நம்ம பசங்களோடலாம் வந்து சுற்றுறது இல்லை. நான் பாட்டுக்கு தனியாக என் பாட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஏதோ வந்து நம்ம ட்ராவல் வந்து மற்றவங்களுக்காக நம்ம எதுக்கு வந்துட்டு ட்ராவல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog வந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுவேன். அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசாமையோ நம்மக்கிட்ட வந்து முறைச்சிட்டு போகிறனாலையோ வந்துட்டு நம்ம அதுக்காக ட்ராவல் பண்ணோம்னா இருக்கக்கூடாது. ட்ராவலுங்கிறது வந்து நம்மளோட பேஷன். அதனால நம்ம வந்து யாருமே இல்லைனாலும் நம்ம ட்ராவல் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளோட தேவை அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனை எல்லோரும் வந்து நம்மளை தேவைக்கோசரம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கவுங்க
அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்போ கூட இருந்தவங்களாம் வந்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தரை கழண்டுட்டு போயிட்டு அதெல்லாம் வந்து நினச்சி வருத்தப்படல. பட் வருத்தப்பட்டேன், கொஞ்ச நாள் வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்த்து, அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்களாம் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யாருக்கிட்டையும் சேர்ந்து சுற்றுறதில்ல, போகிறதில்ல, வெளியே போகிறதில்ல. நான் உண்டு, நான் வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து பர்சனல் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், யாருக்கிட்டையும் எல்லாத்தையுமே வந்து நம்பி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு இருக்காதீங்க. அப்புறம் கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா இன்கேஸ் நம்ம ஒரு குரூப்பாவோ கேங்காவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இடையில என்றைக்காவது அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது அந்த ஒரு லோன்லினஸ் வந்து உங்கள் மனசால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் அது இப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் என்றைக்குமே வந்து தனியாக ட்ராவல் பண்ணி கற்றுக்கோங்க. ஒரு 1-2 பேர் எப்போவுமே கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும். பட் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருக்காதீங்க. அப்புறம் நம்ம இம்மானன் சொல்ல மாதிரி தான் அப்புறம் வருத்தப்படுவீங்க, அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் vlogs வரும். ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியம் வந்து கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு ஃபன்னான vlogல் சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. ஓகே, பாய். டேய் வலி இங்கிட்டு இருக்குடா மகேஷ். எங்க? இங்கிட்டு வா. இங்க இதே இல்லை பாரு, இங்க வா. டேய் இங்க ஷார்ட்டா இருக்குடா, இங்க வாடா. பண்ண மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. திருட்டுமா திருடப்பா. ஓகே, என்னடா முள்ளுச்செடியா இருக்கு. டக்குனு சீக்கிரம் டக்குன்னு வராங்களா? திருட்டுமாங்க. இந்த அப்படி இந்த பார்த்து வீட்டுக்கு போயிருங்க. ஏய் வாடா, ஓடிடலாட்டா, போகுதுண்டா. எங்கிறது யாரோ வராங்கடா, வாடா ஓடிடலாட்டா. ஓடி போடுறான். வாங்க வர மாட்டீங்க. டீ வண்டி எடுங்கடா. டீ பில்டிங் ஓட வராங்க. டீ சீக்கிரம் போங்க, சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் அவன் பாரு டிக்கி கூட வச்சிட்டு இருக்கான்டா மாங்காவை.